வணக்கம் நண்பர்களே. கனிமொழி அவர்கள் நாடார் என்ற சாதிய ஓட்டுகளை குறிவைத்துதான் தூத்துக்குடியில் போட்டியிட்டார். இது எல்லோருக்கும் தெரிந்த ஊரறிந்த ஆனால் ரகசியம். ஏனென்றால் தமிழ்நாட்டில் அவர் எந்த தொகுதியிலும் நிற்காமல் ஏன் தூத்துக்குடியை தேர்ந்தெடுத்தார்னா, நாடார் என்று அவர் அடையாளப்படுத்தப்படுகிறார். எப்படி? அவருடைய தந்தை நாடாரா? யார்? ஐயா மறைந்த முதல்வர் கருணாநிதி அவர்களை கேட்குறேன். அப்போ ஸ்டாலின், தமிழரசு, முத்து இவங்கெல்லாம் நாடாரா? அப்போ அவங்க தந்தையுடைய சாதி வேறு என்றால் ஒரு தகப்பனுக்கு எப்படி இரு சாதி இருக்கும்? இதை கேட்பது சீமான். அதாவது ஒரு தகப்பன் அவருக்கு இரு சாதிய குறியீடுகள் நாம் கொடுக்க முடியுமா, அல்லது அப்படி ஒரு சாதிய குறியீடுகள் இருக்குமா என்பதுதான் சீமானுடைய கேள்வி. இந்த கேள்வி எனக்கு தெரிந்து இந்த கேள்வி தளத்தில் இருந்து பதில் சொல்பவர்கள், இது சற்று தரம் கேள்வி, இதை தரம் விமர்சனம் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அவர்கள் நாடாரின வாக்குகளை குறிவைத்து தூத்துக்குடியில் நிற்பதால் இந்த கேள்வி வருகிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சும்மா இருக்கிற கருணாநிதி குடும்பத்தை கூப்பிட்டு நீ என்ன சாதி, அவர் என்ன சாதி, நீங்கள் என்ன சாதியில் கல்யாணம் பண்ணீங்கன்னா யாரும் கேட்கல. அவர் நாடாரின சாதி ஓட்டுகளை, வாக்குகளை, அந்த சாதி அடையாளமுள்ள மக்களை அடையாளப்படுத்தி தான் கனிமொழி தூத்துக்குடி நின்றார். இதை மறுக்க முடியாது. எனும் பொழுது அவர் தந்தை சாதின்னு கேட்கிறார். பதில் சொல்வார்களா, அல்லது வழக்கம் போல் கண்ணா பின்னான்னு கெட்ட வார்த்தைகளை திட்டுவாங்களா? தெரியாது. ஆனால் சீமான் கேட்கும் கேள்விகளில் அர்த்தம் இருக்கிறது. பதில் சொல்ல முடிந்தால் கனிமொழி கூறட்டும். தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணணும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.